ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் கூட இருக்கிற ஸ்ரீனி, என் பேர் ராம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏதோ ரைமிங்கில் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் இந்தியா ஜெயிச்சிருக்கு. கோலி செஞ்சுரி, இஸ் பேக், டேக் ஓடிஐ கிரிக்கெட் அண்ட் கோலி டேக்கிங் என்ன சொல்கிறது, டக் டு த வாட்டர் மாதிரி சர்ப்ரைசிங்காகவும் படலை, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கில்லோட என்டர்பிரைசிங் இன்னிங்ஸ். பட் ஓவரால் தெர் இஸ் அஸ் கைண்ட் ஆஃப் அ சேட்னஸ் தான் இருக்குது எனக்கு. ஐ டோன்ட் நோ இது எல்லாருக்கும் இருக்கா. ஒரு சாதாரணமாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 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 உணர்ச்சி ஒன்று இருக்கும். அந்த உணர்ச்சி இல்லை இன்னைக்கு. ஏன்னா ஐ டோன்ட் நோ, மேபி பாகிஸ்தான் வந்து மேட்ச்சில் ஃபஸ்ட்லேருந்தே இல்லாத மாதிரி தோணிச்சு. தெர் வாஸ் நெவர் அ பாயிண்ட், எஸ்பெஷலி அந்த ஒரு ட்ராப் கேட்ச், கில்லோட ட்ராப் கேட்ச் வந்து ஆனதுக்கப்புறம் இஸ் திஸ் ஒன் probably one of the most one-sided India versus Pakistan match in சொல்லலாமா before we just dive into a little more details? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தெர் ஆர் லைக் தெர் ஹவ் ப்ராபப்லி பீன் வேறு மேட்ச்லாம் இருந்தது. பட் ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லாருக்கும் இருக்கும் தெரியல, எனக்குலாம் இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் லைக் நம்ம வந்து நிறைய பேசினோம். இட்ஸ் லைக் ஐ லுக்கிங் அட் மோர் அட் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் லைக் இந்தியா. பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒன் சைடட் மேட்ச் தான். நம்ம போன எபிசோடு எடுத்து பார்த்தோன்னா வந்து த ஹோல் பாயிண்ட் நம்ம சொன்னது வந்து இந்தியா ஆர் கோயிங் இன்டு திஸ் ஃபேவரட்ஸ், கேன் பாகிஸ்தான் பீட் இந்தியா. ஸோ இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஆர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைக் ஒன் சைடு நம்ம ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் அதர் தன் ஒன் சைடட் மேட்ச். நம்ம வந்து கம்ப்ளீட் நம்ம டிஸ்கஷனே வந்து அதான் இருந்தது. அன்லஸ் தே ஹாவ் லைக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வந்து யாராவது விளையாடுனவங்க, அது யாருமே விளையாடல பேட்டிங் சைடு வந்து. Yeah. அண்ட் ஒன்ஸ் த ஸ்கோர் வாஸ் sub 250, I think இந்தியா பொறுத்த வரைக்கும் they just had to like play sensibly and அவங்க வந்து லைக் கோலி தி சேஸ் மாஸ்டர் பீங் தி சேஸ் மாஸ்டர், பட் ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் நம்ம அவங்களுக்கு பேசுவோம், அவங்க வந்து they played. So it's almost வந்து ஒரு went to the script அப்படின்ற மாதிரி தான் I will say. Sure. Yeah. Let's just break this down into like around 6 parts, okay? 3 parts of Pakistan innings and 3 parts of India innings. And of course நாங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்களை எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும், ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ சொல்லியிருந்தீங்க ஸ்ரீனி, நீங்கள் இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஓடிஐ மேட்ச் 100 overs பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், யூஸ்வலி வந்து நம்ம வந்து எங்கேயாவது லைக் ஏதோ ஒரு ஒர்க்கில் அந்த டைம் வந்து இது வந்து ஒரு நல்ல சண்டே வந்து லைக் ப்ராப்பர் சண்டே 9 to 5 இந்தியாவில் பழைய காலத்தில் லைக் ஃபுல் டே மேட்ச் பார்க்குற மாதிரி. நான் சின்ன வயசுலலாம் வந்து லைக் மேட்ச் பார்க்கணும், ஸ்கோர்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் இல்லாமல் வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக வந்து லைக் வாட்ச் த கேம் ஃபுல் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து லைக் டில் வின் வரைக்கும் எந்த ஒரு ஹேட் நத்திங் சரௌண்டிங், ஜஸ்ட் மேட்ச், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்ஜாய் இட். Okay. So, first context, right? Before we enter into the match and even toss, for Pakistan, this was a do-or-die match. ஒரு வருஷமாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஊர்வலம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் தான் ரெய்னிங் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி தேவர் வெரி எக்ஸைட்டட். நல்ல எக்ஸைட்மெண்ட்டை ட்ரை பண்ணாங்க, ஈவன் தோ ஸ்டேடியம்ஸ் அந்த கான்ட்ரவர்சிலாம் இருந்தாலுமே. பட் விதின் 4 days தே நியூ, எஸ்பெஷலி அந்த நியூசிலாண்டோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தே நியூ தேவர் கோயிங் டு தே ஆர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் இந்த மேட்ச்சில். எனக்கு தெரிஞ்சு டாஸை வந்து அதை எஃபெக்ட் பண்ணிச்சு. டாஸ் வந்து தே பேட்டட் ஃபர்ஸ்ட் பியூர்லி பிகாஸ் நியூசிலாண்டோட அந்த மேட்சை வந்து 320 ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அடிக்க விடாமல் திக்கி தவிச்சாங்க. 22 for 2 in 10 overs இருந்தாங்க. தே ஜஸ்ட் லாஸ் த மேட்ச். 60 overs into the match they were out. ஸோ அந்த சுச்சுவேஷன் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இதில் ப்ரிவியூவில் பேசின மாதிரி the only way they were going to win is some extraordinary batting performance. ஒரு 280 300 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுத்தால் தான் உண்டுன்னு. ஸோ இன்டென்ட் வாஸ் ஃபைன். அண்ட் அகெயின் இந்த இன்டென்ட், இனிமேல் எனக்கு இங்கிலீஷில் பிடிக்காத ஒரே வார்த்தை இன்டென்ட். இன்டென்ட் ஏதோ அதையே பேசிகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக, வேறு ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்குன்னு. ஓரளவு ஹர்ஷா போக்லே அண்ட் தினேஷ் கார்த்திகாவது கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆல் அதர் கமெண்டேட்டர்ஸ் இட் வாஸ், ஐ மீன் கிரிக்கெட் கொஞ்சம் குவாலிட்டி வந்து எஸ்பெஷலி பாகிஸ்தான் சைடில் லோவாக இருந்துச்சு. பட் அதோட லோவாக இருந்தது வந்து காமெண்ட்ரி குவாலிட்டின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில், ஆன் அ லைட்டர் நோட். பட் ஒன்ஸ் தே ஒன் த டாஸ், ஃபர்ஸ்ட் 10 overs
முதல் ஓவரே 2 ஓவரா போட்டாரு ஷமி. நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து கூட. த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் இந்தியா ஐ ஃபெல்ட் 3rd கியர்ல தான் விளையாடுனாங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா இந்தியா வந்து ஒரு 100% எனர்ஜி கூட போடல. சும்மா நெட்ல பாலிங் போடுற மாரி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கே அவங்க தவிச்சு தான் 50 ரன் அடிச்சாங்க. 53 ஃபார் 2. ஆமா. அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மேட்ச்சே வந்து ப்ராபப்லி ஒரு 3rd கியர்ல தான் வந்து தே ரியலி இந்தியா வேரன்ட் புஷ்ட் அண்ட் இந்தியா டிடன்ட் ஹேட் டு கெட் அவுட் ஆஃப் தியர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபுல்லாவே விளையாடினாங்க. அதுதான். பட் அந்த இன்டென்ட்ன்றது வந்து மோர் இந்த மேட்ச்ல வந்து லைக் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இருந்தது ஒரு மாதிரி லைக் அப் அன்டில் பாபர் ஆசம் இஸ் கோயிங். நீங்க சொன்ன அந்த கவுண்டர் இதுல தான் அந்த பாசித் அலி வந்து அப்பதான் சொன்னாரு ஒரு 4 அடிச்சாரு ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹி சைட் லைக் ஹி லுக்ஸ் வெரி மச் இன் கண்ட்ரோல் அப்படின்னு கவுண்டர்ல அடுத்த பால் வந்து போல்டு. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அது மாதிரி தான் வசீம் அக்ரம் வந்து கவுண்டர்ல சொன்னார் ஒரு ஐ திங்க் ரிஸ்வான் ஐ திங்க் ஹிட் 4 ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்டு அண்ட் அவர் சொன்னார் வந்து லைக் ஹி லுக்ஸ் இன் கண்ட்ரோல். அடுத்த பால் தூக்கி கேட்ச் கொடுத்தாரு விச் ஹர்ஷித் ராணா ஐ திங்க் ஹர்ஷித் ராணா டிராப்டு. அதுக்கு அடுத்த பால் வந்து காட் ஹிம்செல்ஃப் அவுட். சாரி இட் வாஸ் அக்சர் பட்டேல் போலிங்ல. ஸோ காமெண்ட்ரிஸ் வந்து அவங்களும் அது மாதிரி காமெடி பண்ணியிருந்தாங்க. பட் the intent have really dropped more I think after the 10th overலேருந்து வந்து was very much. I think that is when the match was completely lostல. ரிஸ்வான் போன மேட்ச்ல பாபர் எப்படி தோக்கடிச்சாரோ அவரோட லேக் ஆஃப் இன்டென்ட்னால இதுவும் ஒரு இன்டென்ட் பாட்காஸ்டாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ப்ளீஸ் அப்பாலஜிஸ். இந்த வார்த்தையை வந்து ஆல்ரெடி 6500 தடவை நீங்கள் கேட்டீங்க மேட்ச்சில். இப்போ இங்கேயும் வந்து நீங்கள் கேட்கணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு. பட் அதான் கொலை பண்ணிட்டாங்க அந்த மேட்சை ஃபுல்லாக. இன்ஃபேக்ட் ஐ ஜஸ்ட் லுக்கிங் 130 ரன்ஸ் பிட்வீன் த 11th ஓவர் அண்ட் 40th ஓவரில். அந்த 30 ஓவரில் 4 ரன்ஸ் பர் ஓவர் ரொம்ப ட்ரை பண்ண ரிஸ்வான். எவ்வளோ அடித்தாலும் பால் வந்து ஃபீல்டர் கிட்ட தான் போகுது. அண்ட் இட் வாசன்ட் லைக் எக்ஸ்ட்ராடினரி பாலிங் இல்லை. ஐ திங்க் பிகாஸ் நம்மளோட 3 ஸ்பின்னர்ஸும் வந்து தே ஆர் ப்ராப்பர் டெஸ்ட் பாலர்ஸ். லென்த்தில் எப்படி கரெக்டாக பிச் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தே கேன் பி கன்சிஸ்டன்ட். ஸோ யூ ஹேட் அக்ஷர் பட்டேல். ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஒரு 8th ஓவர்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் இல்லைங்களா அக்ஷர் பட்டேல் வந்து. ஷமி லைட்டாக இன்ஜூர் ஆனார். பட் அதுக்கப்புறம் வெதர் இட் வாஸ் ஜடேஜா அண்ட் அஃப்கோர்ஸ் குல்தீப் வரலாம். குல்தீப்போட ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம லாஸ்ட் டைமே பேசின ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தட் என்டையர் மிடில் ஓவர்ஸ் அப்படியே யாரெல்லாம் கொஞ்சம் கிரிக்கெட்டில் வந்து என்னடா ஓடிய கிரிக்கெட்னு கொஞ்சம் யோசிப்பாங்களோ அவங்களே தூங்க வச்சுட்டாங்க கண்டிப்பாக. வாஸ் இட் ரியலி தட் டஃப்? நோ ஐ மீன் இதுதான் அதாவது வந்து சிம்பிள் திங்ஸ் நம்ம வந்து வித்தவுட் யூசிங் தி ஒரு வந்து 152 டாட் பால்ஸ் அக்ராஸ் தி இன்னிங்ஸ். ஸோ விச் இஸ் பாதி மேட்ச் 25 ஓவர் வந்து அவங்க வந்து வெறும் டாட் பால். இப்போ அந்த 152 டாட் பால் அப்படின்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் தே லெட்ஸ் டேக் அவே ஒரு 30 டாட் பால்ஸ் இந்த லைக் 120 டாட் பால்ஸ் போட்டோம். அந்த 30 டாட் பால்ஸ் இஃப் யூ பிக்ட் அப் அந்த சைட் லைக் அவங்க வந்து ஒரு அதில் ஒரு 25 சிங்கிள் 2 4 அப்படின்னாலே வந்து they would have had another extra 30 runs which is like 280. Chasing nearly 280 for example would have been completely different. So it's not even like intent அப்படின்னு it's not just about 4s and 6s. அந்த 152 டாட் பால் வந்து ஒரு 30 டாட் பால் வந்து if they had scored 50 runs 50 கூட இல்லை 30 runs on the 30 balls that would have been the massive difference. India chasing 280 versus maybe India would have still comfortably like ஏன்னா வந்து உங்க இந்தியா முடிச்ச ஸ்பீடுக்கு வந்து they would have comfortably done 43 ஓவரில் முடிச்சிட்டாங்க. ஸோ 280 இருந்தாலும் இந்தியா would have just upped their ante and gone in. இல்லைன்னு சொல்ல பட் இட் would have made more of a match than it was. ஆமாம். ஐ மீன் போத் வெதர் இட்ஸ் ரிஸ்வான் ஆர் நம்ம சவுத் ஷக்கீல். இன்ஃபேக்ட் ரிஸ்வான் தான் வந்து ஃபுல்லாக பாலை சாப்பிட்டார். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் காமெண்ட்ரிலேயே சொல்லியிருந்தாங்க, டேய் நீ இவ்வளோ இது பாலை சாப்பிட்ருக்க, நீ கடைசி ஓவர் வரைக்கும் இருந்து நீ ஸ்ட்ரைக் ரேட்டை திருப்பி 90 100 கொண்டு போய் டீமை வந்து செலுத்தினாதான் அது வர்த்து அப்படின்னு. பட் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டார். ஐ திங்க் ஹி பிட்ரேட் த டீம்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் அவங்களோட கிரிட்டிக்ஸ் அதான் சொல்லுவாங்க. அகெயின் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் சேட் அப்படின்னு இஸ் வாட் ஐ ஃபெல்ட். பட் கிரெடிட் டு இந்தியா.
நாட் only the length that they bowled. அந்த இடத்துல the moment they started accelerating நமக்கு விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. 3 விக்கெட் விழுந்தது. And then you could actually see குஷ்தில் and சல்மான் ஆகா. அவங்க வரும்போது you could again see that ஓகே இப்படி கூட விளையாடலாமா அப்படின்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு காமெண்டேட்டர்ஸ் அவங்களுக்கே வந்து கொஞ்சம் தோணி இருக்கலாம். குஷ்தில் பார்த்தீங்கன்னா he was just trying to hit the ball little with ஒரு பவுண்டரி அடிக்கலாம் அப்படின்னு. How இல்ல did you அப்படி இல்ல. feel about that partnership? இல்ல ஐ திங்க் வாட் என்னன்னா வந்து இல்ல தே ஹவ் அது வந்து ஒரு மைண்ட் செட் திங். அதாவது குஷ்திலோட பேட்டிங் வந்து whether Kustil would have come in the 10th over or Kustil coming in like in the 40th over, I don't think makes a difference. ஏன்னா வந்து அவர் 35th over whenever he came in, அவர் வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து அதுதான். எப்போ வந்தாலும் வந்து அவர் அடிக்க தான் போறாரு. ஸோ ஐ திங்க் that's the bit அவர் வந்து irrespective of when he's coming, that's where he's playing. சல்மான் ஆகா is probably one. ஸோ இந்த மிடில் வந்து ரெண்டு ரிஸ்வான் அண்ட் சவுத் ஷகில் வெதர் தெரியல வெதர் தே ஆர் கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் திங்கிங் நம்ம வந்து விளையாடி 40 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூனோ அந்த Glenn Maxwell kind of thing where by you say give Glenn Maxwell the last 7, 8, 10 overs and he'll come and go அப்படின்ற மாதிரி குஷ்திலுக்கு வந்து லைக் யூனோ this sort of thing இந்த T20ல பண்றாங்க தெரியுமா ஒரு some batsmen you give them like from the 16th over onwards the last 4 overs they will get, so அதனால we have to keep wickets, take it there till the 16th and get in some அந்த மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வந்து there is சொன்ன மாதிரி வந்து லைஃப் இதே வந்து லைக் இந்த குஷ்தில் அந்த ஏஜ்ல when they came in like for example whatever 150 160 for 4 or something like that 35th if that had been 190 for 4 it's not hugely different, it's just or 30 runs. I think it would have been different even from that point onwards. In fact அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா 33 ஓவர்ஸ்ல 151 ஓகே அவங்க மாடர்ன் ஒன் டே ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஸ்லோ. அது சரி அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க 2005 ஸ்டாண்டர்ட்ல தான் விளையாடுற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா கூட நவ் யூ ஹேவ் 17 ஓவர்ஸ் லெஃப்ட் வித் 150 ப்ளஸ் ஆன் த போர்ட். அங்கேருந்து கூட நீங்கள் வந்து ஆக்சுவலி 6 per ஓவர் சொல்லும் இந்த மாடர்ன் இது 7 per ஓவர் நீங்கள் அடிச்சிங்கன்னா யூ ஷுட் கெட் டு 270. ஆனால் அவங்களால முடியல. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் காரணம் எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப ஓவராக ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. இனிஷியல் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹார்திக் பாண்டியா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 ஓவரில் 15 16 ரன் கொடுத்து 2 விக்கெட் ஐ டோன்ட் திங்க் இஸ் தட் பிக் ஆஃப் அ பாலர் இந்தியன் ஃபேன்ஸே சொல்லுவாங்க. பட் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3-4 ஓவர் குல்தீப் வந்து 40வது ஓவருக்கு அப்புறம் வச்சுருந்தாங்க. ஏன் நம்ம இதை சொல்லிட்டே இருக்கோம்னா ஒன் டே கிரிக்கெட்டில் 40வது ஓவருக்கு அப்புறம் உங்களுக்கு 5 ஃபீல்டர் வெளில போவாங்க. ஸோ யூ ஹேவ் தட் எக்ஸ்ட்ரா குஷன். துபாய் மாதிரியான பெரிய கிரவுண்ட், ஒரு பக்கம் 85 மீட்டர் பவுண்ட்ரி, ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் ஆர் 80 meters ப்ளஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறது கஷ்டம். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் குல்தீப் கைண்ட் ஆஃப் அங்கே யூனோ இட் கேம் த்ரூ. ஸோ அவங்களால அந்த ஆக்சலரேட்டே பண்ண முடியல. ஸோ திக்கி தடுமாறி 240 அடித்தாங்க. இப்போ 240ங்கிறது ஒரு டேஞ்சரஸான ஒரு டோட்டல் நம்ம இந்தியன்ஸ்க்கு. 2023 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும் 240 தான் நம்ம அடித்து தோற்றோம். 2019 வேர்ல்ட் கப்பில் நியூசிலாந்து அடித்த 240 தான் நம்ம தோற்றோம். ஸோ வி ஹேட் ஸோ அன்லக்கி ஒரு டேஞ்சரஸான ஒரு டோட்டல் தான் அது. ஆனால் இங்கே வந்து ரோஹித் சர்மா அகெயின் லெட்ஸ் டாக் அபவுட் இந்தியன் இன்னிங்ஸ். த ஒன்லி சான்ஸ் பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே வந்து நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுத்திருந்தா தான் வந்துருக்கும். அண்ட் யூ குட் சி அது என்ன ஒன் ட்ரிக் போனிம்பாங்க ரைட். ஸோ ஷாஹின் ஷாஃப்ரிதி ஒரு பால் 2 அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அந்த இன் ஸ்விங்கிங் யார்க்கரை போட்டு அவுட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணார். ஈவன் தோ ரோஹித் சர்மா பிளேட் only 14 to 15 balls and scored only 20 runs. பட் அந்த இனிஷியல் 6 ஓவரில் அந்த 5-6 ஓவரில் 30-31 ரன், எஸ்பெஷலி நசீம் ஷாவை டவுன் த ட்ராக் வந்து ஒரு 6 மிட் ஆஃபை கிளியர் பண்ணி 4 அடிச்சார். இட் ஜஸ்ட் ஷோட் திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு பிளே. த மேட்ச் வாஸ் அது என்ன சொல்கிறது, அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச் வாஸ் லைக் டேக் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பேக் ஃபுட்டில் வந்துட்டாங்க. ஸோ குவிக் தாட் அபவுட் ரோஹித் சர்மா பிஃபோர் வி கோ டு சுப்மன் கில் அண்ட் கோலி. அதேதான் நான் போன இதில் சொன்னது தான். லைக் ரோஹித் சர்மா வந்து ஹேஸ் நவ் காட் டு த மைண்ட் செட் வேர் இஸ் நாட் லுக்கிங் அபவுட் 50s or 100s பர்சனல் நம்பர்ஸ். இஸ் ஜஸ்ட் கமிங் அண்ட் லைக் யூனோ கிவிங் அ குட் ஸ்டார்ட். அண்ட் தென் அதே ஒரு ஃபோர்த் கியரில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மேபி ஒரு 2 ball ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர் அண்ட் தென் இட் கோஸ் இன் டு ஃபோர்த் கியர் அண்ட் தென் இட் கீப்ஸ் பிளேயிங் அந்த இதெல்லாம்.
ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆப்வியஸ்லி தட் வாஸ் அ வெரி குட் பால். அவரும் சரி, சுப்மன் கில் அவுட் ஆனதும் சரி. தேவர் போத் லைக் குட் பால்ஸ். ஐ மீன் ரோஹித் சர்மாக்கு வந்து குட் பால் இன் த சென்ஸ் ஆஃப் ஹி காட் பீட்டன் பை பேஸ். ஐ திங்க் இட் ஜஸ்ட் வாஸ் லைக் an swinging யார்க்கர். பட் அவர் வந்து அதான் ஐ திங்க் அவர் வந்து அந்த மைண்ட் செட் போயிட்டாரு. நான் வந்து டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல break the back of the chase, and then so it leaves the Kohlis and the Shreyas Iyer to not have to go at 6s and 8s or a comfortable 5s வந்து they can chase over, to score அந்த மாதிரி. ஸோ கீப் டேக்கிங் அந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இப்போ. and it's working. ஏன்னா யூ ஹாவ் அ லாங் பென் லைன் அப். லாஸ்ட் அகைன் ப்ரிவியூலையும் நம்ம சொன்னோம், நம்பர் 8ல ஜடேஜா இருக்கும்போது 2 ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல. ஆவரேஜஸ் 50 இன் டெஸ்ட். ஐபிஎல்ல மேட்ச் வின்னிங்ல 2 பால்ல 10 ரன்னா ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டூ தட் as well. அவர் நம்பர் 8ல இருக்கும்போது யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் someone and ரோஹித் சர்மா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பட் திஸ் மேட்ச் கோலி செஞ்சுரி அடிச்சாருங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 overs சுப்மன் கில் எஸ்பெஷலி அந்த ஷாஹின் ஷா அஃப்ரிதியோட ஒரு ஓவரில் ஒரு லெக் சைடில் ஒரு 4ம் ஸ்ட்ரெயிட் டிரைவ் வந்து ஒரு 4 அடிச்சாரு. அந்த அவரோட 5வது ஓவரில் முடிச்சிட்டாரு மேட்ச் ஆல்மோஸ்ட். யூ ஃபெல்ட் இட். கோலி வாஸ் ஜஸ்ட் இட் வாஸ் லைக் கோலி வாஸ் அ ஜூனியர் பார்ட்னர். நீ இருப்பா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. நான் இருக்கேன் ஃபார்மில், 150 தான் அடித்தேன், போன மேட்ச்ல செஞ்சுரி அடித்தேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சுப்மன் கில்ஸ் ரெட் ஹாட் ஃபார்ம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ட்ராப்ட். வரலாம் நம்ம அது குஷ்தில், அது ப்ராப்ளி தட் வாஸ் த ஃபைனல். அது பிடிச்சிருந்தாலும் இந்தியா மேபி ஜெயிச்சிருக்கலாம், நோ லுக் பேக். பட் ஹிஸ் ரெட் ஹாட் ஃபார்ம் இஸ் ரியலி, என்ன சொல்லுது, நான் தாண்டா அடுத்த கோலி, நீ இனிமேல் இந்த கோலி அவுட் பண்ணா பார்த்தாது, நீ என்ன முதல்ல அவுட் பண்ணணும் நீ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமாம், இட் லுக்ஸ். அதுவும் அந்த நம்ம இதுவே சொன்னோம், லைக் பிஜிடி அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ், ஆல்தோ இட் வாஸ் இன் அ டெஸ்ட் ஃபார்மேட். பட் அதுலேருந்து வந்துட்டு ஹி சீம்ஸ் டு ஹவ் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு வந்து ஹீஸ் சேஞ்ச் திஸ் மைண்ட் செட். அண்ட் எசென்ஷியலி போன மேட்ச்லேயும் அந்த மாதிரி தான் வந்து ஹி சீஸ் ரோஹித் சர்மா கோ அண்ட் அவர் பாட்டுக்கு வந்து ஹி ஜஸ்ட் பிளேஸ் இஸ் கேம். இந்த மேட்ச் seems to have a lot more time and play comfortably, in terms of play பண்ண மாதிரி. And அதுக்கு அடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து obviously the thing will go to Kohli, but Shreyas Iyer also in terms of இந்த அவர் பற்றியும் பேசணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சாரு. அண்ட் அது வந்து இஸ் a very good comparison with if you want to do with Mohammad Rizwan. Shreyas Iyer வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 32 பால் என்னமோ இருந்தா நினைக்கிறேன், 16 ரன்னோ என்னமோ தான். அண்ட் தென் he switched ஒரு அடுத்த கியருக்கு போனார், which is what Mohammad Rizwan never managed to do. And Shreyas Iyer then pushed it up and over 60 plus, and the game was over. ஐ திங்க் அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குங்க. இன்னொன்று ஒன்று இருக்கு. நம்ம ரிஸ்வான் அண்ட் ஷ்ரேயஸ் பேசுகிறோம் மிடில் ஓவர்ஸ் பற்றி. வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் அவங்களோட 5th பாலிங் ஆப்ஷனுக்கும் நம்ம 5th பாலிங் ஆப்ஷனுக்கும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். லைக் Akshar Patel is a full-time bowler, full-time test bowler, man of the series. I think Ashwin the man of the series இருந்தார், but he was kind of a man of the series in the test series. He is a premium left-arm spinner, the next Jadeja oda replacement அவர் வரார் இப்போ. So அவரும், and of course even the quality of Hardik Pandya is there. You cannot compare that to say your Kushtil இருக்கட்டும், I think Salman Agha இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் த 5th bowler ஓட அந்த ப்ரெஷர் ரிலீஸ் அது எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது அங்கே. அவரை தானே அட்டாக் பண்ணி அவர் திருப்பி ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு வந்தார் ஷ்ரேயஸ் ஐயர். பட் the way he managed Haris Rauf, I personally felt, எனக்கு வந்து I felt that was a moment. அவங்க அதான் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஷார்ட் பால் போட்டு பண்ணலான்னு. பட் ஐ திங்க் he has somehow developed in the ஒரு அந்த ஷார்ட் ஹேண்ட் ஜாப் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணிட்டாரு. பாடியில் வந்துச்சுன்னா அப்படியே தட்டு விட்றாங்க. அண்ட் கூடோஸ் டு இந்தியன் மேனேஜ்மெண்ட். அவரை வந்து ஒரு ஸ்பின் ஹிட்டிங் ஸ்பெஷலிஸ்டாக தான் வச்சுருக்காங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ he will always have those spinners bowling in அந்த 21st 40th ஓவருக்கு நடுவில். அப்போ தான் அவர் வருவார். பட் go ahead, you were saying some point and let's get to Kohli. சாரி, நான் வந்து அந்த இது சொன்னேன். அதாவது வந்து பிகாஸ் ஆஃப் Jadeja, Akshar Patel and Hardik, India have really gone into this game with 5 full-time bowlers. I mean, in fact, you could say Hardik Pandya is the 6th bowler, the part-time bowler அப்படின்றது வந்து
Hardik Pandya. On a scale of like, batting and bowling, compare பண்ணோம்னா வந்து நம்ம between Jadeja, Akshar and Hardik, you would say like, they are two genuine bowlers who, can bat very well. And he is more like, a batsman who can kind of bowl in terms of skill. So he is actually our sixth bowler, not necessarily. But on the அவரும் வந்து sixth bowler இருந்துட்டோ is able to do well. And Shreyas Iyer வந்து DK, like I think during the game வந்து சொன்னாரு, he said like he has changed his batting now, like in terms of to play the short ball வந்து where he's got his bat more, back lift is more up rather than kind of down length வந்துட்டு, and so therefore his bat is, he is able to like play the shot. And then then as you நீங்க சொன்ன மாதிரி வந்து let's come to Kohli. I'm glad he's got his 100. ஏன்னா வந்து நான் before the game பார்த்துட்டு இருந்தேன், அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து he's never scored 100. 90 was his highest. So he's obviously broken, tick that box also. Not broken the luck, but more like tick that box also to say like, and getting to like 14,000 14,000 ரன் வந்து very I mean, டெண்டுல்கர் வந்து 350 plus மேட்ச் வந்து 280 280 something matchesலயே வந்து like he's done. So it's like a significant Sachin speed. 350 matches, but I think he took only 287 matches Yeah, to innings. get to Matches or 14,000. innings ಅಂತ தெரியல அது. Innings, I guess, whatever. Yeah, very. Yeah, he was always a machine. Pakistan was a right, என்ன சொல்லுது, சரியான சந்தர்ப்பத்தில் வந்திருக்காரு. பட் ஹிஸ் கவர் டிரைவ் ஆஃப் ஹாரிஸ் ராஃப், அது அடிக்கும்போது ஆக்சுவலி அவர் எப்போ 50க்கு போனார்னே தெரியல. ம். He was just playing second fiddle to Gill, and the moment Gill's catch was dropped, I think பாகிஸ்தானோட ஷோல்டர்ஸ் அங்கே டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ஷ்ரேயஸ் ஐயர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு மிட் விக்கெட்டில். ஐ டோன்ட் திங்க் தட் தோஸ் திங்ஸ் கவுண்ட். பட் த மோமெண்ட் இட் வாஸ் ட்ராப்ட், ஐ திங்க் தட் ஆல்சோ ஹெல்ப்ட் கோலி டு அ வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவரோட ரன்னிங் வித் இந்த விக்கெட்ஸோட இன்டென்ட்டாக இருக்கட்டும், அகெயின் இன்டென்ட் ஹோப்ஃபுல்லி தான் லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வார்த்தையை. பட் யூ ஹாவ் டு டிஃபைன், என்ன சொல்லுது, எனக்கு அப்போ தான் கஷ்டமாக இருக்கும் பாபர் ஆசமை போய் கோலியோட கம்பேர் பண்ணுறது. நோ, யாரையுமே நீங்கள் இன்னும் கம்பேர் பண்ண முடியாது அவரோட. எஸ்பெஷலி ஓடிஐயில் யூ கேனாட். டெஸ்ட்டில் நம்ம அவரை நிறையா கரைச்சி ஊற்றிருக்கோம் லாஸ்ட் 6 months-ஆ, அண்ட் இட் இஸ் ட்ரூ. அண்ட் இங்கிலாண்டில் அகெயின் ஐ திங்க் அவரோட பிளேஸை ஏர்ன் பண்ணியிருக்காரா இன்னும் தெரியாது. ஐம் நாட் டூ ஷுர். ஹீ வில் பி வல்னரபிள். ஒரு 100 ரூபா பெட்டு போடணுன்னா நான் பெட்டு போட மாட்டேன் விராட் கோலி மேலே டெஸ்ட்டில் இங்கிலாண்டில். பட் ஓடிஐ கிரிக்கெட் ஹீ இஸ் ஆல்வேஸ், என்ன சொல்றது, எவர் கிரீன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு ரியாக்ஷன் அவர் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து இவ்வளோ ரன் 40 ரன் எடுக்கணும், ஆனால் கோலி 20 ரன் அவ்வளோதான் இருந்துச்சு மேட்ச்சில். த ஷோல்டர்ஸ் வேர் டவுன். பாகிஸ்தான் இஸ் அவுட் ஆஃப், ஆர் ஐ மீன் தே ஆர் நாட் தியரிட்டிக்கலி அவுட். பங்களாதேஷ் வந்து நியூசிலாண்டை தோக்கடிக்கணும், அவங்க வந்து பங்களாதேஷை தோக்கடிக்கணும், இந்தியா வந்து நியூசிலாண்டை தோக்கடிக்கணும், அதே ஹியூமன்ஸ் வந்து ஜூபிட்டருக்கு போகணும், நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கோல்டு டிஸ்கவர் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. An added complication வந்து I think there is rain or something forecast for that Bangladesh Pakistan match நினைக்கிறேன். So I think it's all mentally அவங்க வந்து in fact நாளைக்கு match வந்து if New Zealand win tomorrow against Bangladesh, then it becomes irrelevant. And that game becomes a dead rubber. கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றது, ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஹோம் இதில் வந்து 2 மேட்ச்க்குள்ளே, அதுவும் பிரச்சனை வந்து 2 மேட்ச்சில் நாக் அவுட் ஆனது மட்டும் இல்லை, இட்ஸ் வெரி புவர் கிரிக்கெட் ஆல் ரவுண்ட். ஒரு தெர் வேர் நாட் ஜென்ரலி யூ ஜென்ரலி ஹாவ் லைக் ஸ்பெல்ஸ் ஆஃப் ஒரு பிரில்லியன்ஸில் ஒரு, பட் தேவர் நாட் ஒரு 2 கன்சிக்யூட்டிவ் பால் வந்து அவங்களால நல்லா பாலாக போட்டு ப்ரெஷரில் போட முடியல இந்தியன்ஸை. அதே மாதிரி 2 4 அடிச்சுட்டு வந்து ஒரு ப்ரெஷரில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா ஹேஸ் ஒன் த மேட்ச் வித்தவுட் ஈவன் breaking a sweat அப்படின்னு சொல்லலாம். Going ahead for India, first of all, let's also this is about India Pakistan, but we don't need to discuss this, but just an acknowledgement on Australia's performance. Josh English அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவரை. மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், கேரியர், இட்ஸ் லபுஷேன் டு பி ஸ்பெசிஃபிக். அன்பிலீவபிள்ங்க, சாம்பியன் டீம். நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்தியாவோட விளையாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு. பட் ஸ்டில் ஃப்ளாட் விக்கெட்ஸ் இன் பாகிஸ்தான்.
அண்ட் யா டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அது சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும். ஸ்டில் ஆப்கானிஸ்தான், ஐ வில் நாட் ரூல் them அவுட். லெட் சி என்ன நடக்குதுன்னு. பட் யா, இந்தியா இன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பொசிஷன் டு win this. I mean, it will be sad if என்ன சொல்றது, ரோஹித் சர்மா வந்து மோஸ்ட்லி இவரோட கடைசி டூர்னமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் he cannot win this அப்படின்னு சொல்லலாம். Any final comments, Srini, before we close this out? No, இல்ல. I yeah, this feels like a routine win. அங்க நேத்திக்கு வந்து it was very good game. England, Australia. Australia வந்து அதான். Their bowling still looks weak, but their batting is strong. And இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் வந்து என்னன்னா, I mean இது வரைக்கும் நடந்த அத்தனை மேட்ச்லயும் வந்து so far சாம்பியன்ஸ் ட்ராஃபில every match has had a century. So like, Kohli was the last one to get a century. Most games have had like 2 innings to century. But அந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான்ல there was only 1 century in 90. இதுல வந்து ஒரே ஒரு செஞ்சுரி தான். So it's interesting how it keeps going on in terms of இது. And the scores comparison அதுதான் பார்க்கறது வந்து பாகிஸ்தான் வந்து இட்ஸ் லைக் ஆல் 300+, இங்க வந்து 250 வரதே கஷ்டமா இருக்கு. ஸோ வெதர் இஃப் இந்தியா நியூசிலாந்து கேம் பார்ப்போம் நம்ம, அதுலயும் இப்படி தான் போறதா 250+ தான். அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க் அவுட், வில் ஹேவ் a look. Okay, cool. But yeah, Champions Trophy பார்ப்போம். பாகிஸ்தான் ஹோம் டீம் இல்லாட்டியும் இந்தியா கோயிங் ஸ்ட்ராங். லெட் சி இஃப் ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்தியாவில் திருப்பி ஒயிட் பிளேசரை போட்டுக்க முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?